ஈரான் நாட்டினுடைய உச்சபட்ச தலைவராகிய அயதுல்லா கமேனி இஸ்ரேல் நேற்று நடத்திய தாக்குதல்ல மரணமடைந்து விட்டாரா? கேள்விப்பட்டார். இந்த கொலையின் பிரதான காரணம் அயதுல்லா அலி கமேனி அணு ஆயுதத்தை வைத்திருந்தார் என்பது அல்ல. இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று நினைப்பவர்கள் யார்? இலுமினாட்டிஸ், கோஆபரேட்ஸ், ஃப்ரீமேசன்ஸ், அமெரிக்கா, இஸ்ரேல். 1970ஆம் ஆண்டு ஹென்றி கிளிஞ்சர் தலைமையில அமெரிக்காவிலிருந்து ஒரு தூதுக்குழு சவுதி அரேபியாவுக்கு சென்றது. அந்த அமெரிக்க இஸ்ரேல் தூதுக்குழு சொன்னது என்ன? எந்த நாடும் உங்களை தீண்ட தகாதவாறு நாங்கள் உங்களுக்கு ராணுவ பாதுகாப்பை தாரோம். நீங்களோ எண்ணெய் வர்த்தகத்தை, எண்ணெய் கொடுக்கல் வாங்கல என்னுடைய அமெரிக்க டாலர் பணத்திலே மேற்கொள்ளுங்க. இதன் விளைவாக இந்த உலகத்தில் எந்த நாடும் மத்திய கிழக்கு நாடுகள்ட்ட இருந்து எண்ணெய் வாங்கணும்டா அது கட்டாயம் அமெரிக்க டாலர்ல இருந்து மட்டும்தான் வாங்கணும் என்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது அனைத்து நாடுகளும். யாரெல்லாம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக வருகின்றார்களோ அவர்கள் அனைவரும் பாராபட்சமின்றி நசுக்கி எறியப்பட்டார்கள். இதே அமெரிக்காவால், இதே இஸ்ரேலால். சதாம் ஹுசேன் டாலருக்கு பதிலாக யூரோவில் விற்கப்படுகிறார். இறுதியாக தூக்கிலிடப்பட்டார். முகமது கடாபி தங்க தினார் என்ற ஒரு புதிய நாணயத்தை எண்ணெய் வர்த்தகத்துக்காக உருவாக்க முயன்றார். இறுதியாக அமெரிக்க நேட்டோ படைகளால் பாராபட்சமின்றி சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த உலகத்திலேயே அதிக அளவு எண்ணெய் வளம் கொண்ட நாடு அது தெரியாது. வெனிசுவேலா அதிபர் கைது செய்யப்பட்டதன் காரணம் அமெரிக்க டாலரின் வீழ்ச்சியை தடுப்பதற்கும் உலக பொருளாதார சந்தையில் வெனிசுவேலால இருந்த 300 பில்லியன் அமெரிக்க டாலர் எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதற்கும். இப்ப கடைசியா ஈரான். உலகின் மொத்த எண்ணெய் இருப்புல 10% வளங்கள் ஈரான்ல மட்டும்தான் இருக்கு. கடைசியா இதே ஈரான் நாட்டின் அயதுல்லா அலி கமீனும் எண்ணெய் வர்த்தகத்துல அமெரிக்க டாலருக்கு இணங்க மறுத்ததால அணு ஆயுதம் வச்சிருந்தான்ற பேர்ல ஆழத்துக்கு கூட்டாங்க. ஆனால் உண்டு, அந்த மனுஷன் இருந்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு அவர் உண்மையாத்தான் இருந்தார். அவரும் இனி இல்லண்டா இனி ஈரான் கூட ஈராக் போலதான் இஸ்ரேலோடும் அமெரிக்காவோடும் இணங்க மறுத்ததால் அயதுல்லா அலி கமீன் கொல்லப்பட்டார். இதே போலத்தான் அன்றும் எமது தேசிய தலைவர். இதனால்தான் சர்வதேசம் எல்லாம் உண்டா சேர்ந்து அவரை நான் மிச்சம் சொல்ல தேவையில்லை. எங்க நடந்தது உங்களுக்கே தெரியும். இன்று ஈழத்தை சேர்ந்த எத்தனையோ எனது முஸ்லிம் உடன்பிறப்புகள் அயதுல்லா அலி கமீனி இறப்பிற்காக கண்ணீர் விட்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படியே இருக்கா 2009 இருக்கா திரும்பி பாருங்க. ஓ சர்வதேசமே, ஓ இஸ்லாமிய பேர் அமைப்புகளே, 2009ஆம் ஆண்டு ஈழத்தமிழருக்கு எதிரான இனப்படுகொலை என்பது சட்டத்துக்கு விரோதமான ஒரு சர்வதேச சதவங்க வேட்டி என்று நாங்கள் எத்தனை முறை கத்தி கூச்சலிட்டோம். ஆம், 2009ஆம் ஆண்டு ஈழ படுகொலையில் இலங்கைக்கு ஆதரவாக, சிங்களத்துக்கு ஆதரவாக ஈரானின் பங்கு மிகவும் காத்திரமானது. ஐயா, அந்த காலத்திலேயே யாழ்ப்பாணம் விடுதலை புலிகள் கையில கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டு அதன் பிற்பாடும் ஈரான் தொடர்ச்சியாக சிங்கள ராணுவத்துக்கு வழங்கிய கடன் அடிப்படையில் மானிய விலையில் வழங்கிய ஆயுதங்கள் ஆயிரமாம் தமிழர்களின் உயிர்களை என்று அளித்தது. ஆனால் அன்றைக்கு ஈரான் ஒன்றை யோசிச்சிருக்கணும். இப்படி ஒரு ஆள் கையில காட்டுறாங்கடா 5 பேர் சேர்ந்து மிச்ச 3 பேரும் திருப்பி உங்களை தான் காட்டு பாருங்க, திருப்பி உங்களை தான் காட்டு. அதுபோலத்தான் அன்று தாங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி எம்மை அளித்தவர்கள் இன்று தங்களுக்குள்ளே மோதிக் கொள்கின்றார். யார் யாரெல்லாம் ஒன்று எம்மை அளித்தார்கள்? முதலாவது இந்தியா, 2வது இஸ்ரேல், 3வது ஈரான், 4வது அமெரிக்கா, 5வது உக்ரைன், இன்னும் பல நாடுகள். அயதுல்லா அலி கமீனி ஒரு சின்ன பொடினை கூப்பிட்டு நீ நல்லா வளர்ந்து நீ நாளைக்கு ஒரு விஞ்ஞானியாகி நாட்டுக்காக போராடணும் என்று சொல்றாரு. ஆனால் ஒன்று, இதே 2009ஆம் ஆண்டு காலகட்டத்தில் எமது விடுதலை புலிகள் சிறுவர்களை ராணுவத்தில் சேர்க்கின்றார்கள், மக்களை கேடயமாக பயன்படுத்துகின்றார்கள் என்றெல்லாம் சொல்லி எம்மை மட்டம் தட்டிய எம் புலிகள் மீது குற்றம் சுமத்திய உலகத்தீரே, நேற்றைய உக்ரைன் போல், இன்றைய ஈரான் போல், நாளைய பாகிஸ்தான் போல் இதே உயிரச்சம் என்ற ஒன்று உங்களுக்கும் வரும், நிச்சயமாக உங்களுக்கும் வரும். அப்பொழுது உங்கள் நாட்டு பெண்களில் கரைவில் இருக்கும் சிசுவுக்கும் உங்கள் கைகள் ஆயுதங்களை திணிக்க எத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? காலம் என்பது மிக வலியதல்லவா? பெரியதல்லவா? வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதைய புரியுவதா? மகாராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம் எனும் நினைவா? உலகால உனது தாய் உயிர்வாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம் உடனே விடுதமுலா. தமிழர்கள் நாங்கள் நண்பனுக்கு நண்பனாக இருந்ததுண்டு, எதிரிக்கு கூட எதிரியாக இருந்ததுண்டு. ஆனால் வரலாற்றில் ஒரு பொழுதும் துரோய்க்கு நாங்கள் துரோகியாக கூட இருந்ததில்லடா. அதான்டா நாங்கள் தமிழர்கள். அதால் நண்பனுக்கு கூட நண்பனாக இருப்போம், எதிரிக்கு கூட எதிரியாக இருப்போம். ஆனால் துரோகத்துக்கு ஒருபொழுதும் நாங்கள் துரோகிகளாக இருக்க மாட்டோம். இப்ப காலம் நல்லா மாறிட்டு நிறைய இஸ்லாமியர்கள், நிறைய இஸ்லாமிய இளைஞர்கள் நமது ஈழத்துக்கு இன்றைக்கு ஈழ போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு வாருங்க. ஆனால் இன்னுமாக ஒரு சிலர் மாத்திரம் ஆங்காங்கே நமது ஈழத்துக்கு எதிராக செயற்படுவதை எங்களால் பார்க்கக்கூடியதாக உள்ளது. ஆகவே இஸ்ரேல் இந்த யூதம் கண்ட பார்வையில அன்று புலிகள், நேற்று ஈரான், நாளைக்கு பாகிஸ்தான், அடுத்தது ஈழத்து இஸ்லாமியர்களே இஸ்ரேலின் பார்வையில் அடுத்த தாக்குதல் நீங்களாக கூட இருக்கலாம். ஆகவே கடந்தவை அனைத்தையும் மறந்து ஆதி மத இன பேதங்களை கடந்து தமிழ் என்ற மொழி ரீதியாக
தமிழர் என்ற ரத்த ரீதியாக ஈழத்திலே முஸ்லிம்களும் தமிழர்களும் என்றுமே ஒற்றுமையாக பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இது ஓயாதலைகள் சார்பாக குக்கிகுமார். எங்களுடைய உடல் மண்ணுக்கு, தமிழுக்கு மற்றும் தமிழர் விடுதலை புலிகளுக்கு இன்னும் சாதி ஒழிப்புக்கு மற்றும் பணி விடுதலைக்கு நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். நன்றி.